தூத்துக்குடியில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்த சோகம். மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். இனி எந்த ஒரு பெண்ணும் கள்ளச்சாராயத்தால் கணவனை இழக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது, என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சதாக மற்றபடி எதுவுமே இல்லை. கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் மாவட்டம் முழுவதும் தகவல் பரவிய நிலையில் பொதுமக்கள் திரண்டு வருவதால் பரபரப்பு. கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத அமைச்சர் முத்துச்சாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். சாராய வியாபாரிகளுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடர்பில் இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். கடந்த ஆண்டு 22 பேர் உயிரிழந்த நிலையிலும் சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்பவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். 5 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக வெளியான தகவல் தவறானது. குமுதம் செய்திகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சிறப்பு பேட்டி. கள்ளச்சாராய புழக்கம் பற்றி தெரிந்திருந்தும் காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் குற்றச்சாட்டு. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். ராகுல் காந்தி விடாமுயற்சி மிக்கவர். அவர் காங்கிரஸை கட்டி காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீண்டும் புகழாரம். திமுக ஆட்சிக்கு வந்த பின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் அதிகரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடைபெறும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தை திமுகவும் காங்கிரசும் அரசியலாக்குகின்றன. தமிழக மாணவர்கள் உற்சாகமாக நீட் எழுதுவதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 2328 மாணவர்களின் மதிப்பெண் மாற்றம். அரசு தேர்வுத்துறை தகவல். பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி விண்ணப்பம் ஜூன் 28ஆம் தேதி பரிசீலனை செய்கிறது மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் குழு. ப்ளூ கிராஸ் அமைப்பை அரசு ஏற்று நடத்த தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்துக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொட்டி தீர்த்த கனமழையால் கொடைக்கானல் ஆத்துமேடு பகுதியில் சாலையில் குவிந்த கற்கள். போக்குவரத்து தடைப்பட்டதால் பள்ளி செல்லும் சிறுவர்கள் முதல் பணிக்கு செல்லும் பெரியவர்கள் வரை பாதிப்பு. டெல்லியில் தனது 54வது பிறந்த நாளை கொண்டாடினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. மல்லிகார்ஜுனை கார்கேவுடன் சேர்ந்து கேக் வெட்டி தங்கை பிரியங்காவுக்கு ஊட்டிவிட்டு உற்சாகம். பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நிகழ்ச்சியில் 17 நாடுகளின் தூதர்களும் பங்கேற்பு. பழமை வாய்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அறிவின் மையமாக மட்டும் இன்றி நமது பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது. பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் முதலமைச்சர் சந்திரபாபுவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் முதல் கோப்பில் கையெழுத்திட்டார். அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளம் காரணமாக 26 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட 1,61,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. சர்வதேச யோகா தினத்தையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் திரிவேணி சங்கமத்தில் யோகாசனம் செய்து விழிப்புணர்வு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தல். Left side. பெங்களூருவில் அமேசான் பார்சலில் இருந்த பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்த தம்பதி. பேக்கேஜிங் டேப்பில் ஒட்டி கொண்டிருந்த பாம்பின் வீடியோ இணையத்தில் வைரல்.